வணக்கம் நண்பர்களே. கொடநாடு வழக்கில் எடப்பாடிதான் குற்றவாளி. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ், சசிகலா, குறிப்பாக செங்கோட்டையன் உள்ளிட்ட பலரும் இதைத்தான் கூறி வருகிறார்கள். நீதிமன்றத்தின் தீர்ப்பு வருகின்ற டிசம்பர் 26 நடைபெறுகிறது. இதில் எடப்பாடியின் பெயர் இடம்பெற்றிருப்பதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. நண்பர்களே, நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிருங்க. அதாவது அதிமுகவில் ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களது அதிகாரம்தான் தற்பொழுது இருக்கிறது. மேலும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இதுவரைக்கும் ஒரு தேர்தல்களில் கூட முழுமையான வெற்றியை பெற முடியவில்லை. அதிமுக இடைத்தேர்தலில் தோல்வியை தழுவியது மட்டுமல்ல, சில இடைத்தேர்தல்களில் போட்டியிடாமல் பின்வாங்கியதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தலில் சரியான கூட்டணி அமைக்க முடியாமல் திணறி வருகின்ற எடப்பாடி, அதிமுகவின் மிக முக்கியமான நிர்வாகிகளும், மாஜி எம்எல்ஏக்களும், மாஜி அமைச்சர்களும் பிற கட்சிகளில் இணைவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இப்பேற்பட்ட சூழலில் மிகப்பெரிய அளவிலான பேசும் பொருளாக இருந்த கொடநாடு வழக்கின் உண்மையான குற்றவாளிகள் யார்? கேரளாவில் இருந்து கூலிப்படைகளை வரவழைத்து கொடநாடு சம்பவத்தை அரங்கேற்றியது யார் என்ற கேள்வி மர்மமாகவே கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேலாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. விசாரணையின் முடிவில் சிபிஐ துறையினர் அதிமுகவின் மிக முக்கியமான நபர்தான் தொடர்பில் இருப்பதை கடந்த ஆண்டு உறுதி செய்தார்கள். யார் அந்த நபர்? ஆதாரங்கள் இல்லாமல் அவரது பெயரை கூற முடியாது என்று சிபிஐ துறையினர் மறுத்துவிட்டார்கள். விசாரணை கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிசம்பர் 26 நீதிமன்றத்தில் ஆஜராகப் போகிறார். அவரது தரப்பு வாதத்தை முன்வைக்கப் போகிறார். அதில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் அதை சிபிஐ துறையினர் சுட்டிக்காட்டி நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தால் நிச்சயம் இந்த வழக்கு தலைகீழாக மாறும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக அமையும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதுவரைக்கும் நல்லவராக இருந்த எடப்பாடி உண்மை முகம் தெரிய வரும். அதற்கு பிறகு ஏற்கனவே மக்கள் எடப்பாடியை புறக்கணித்து விட்டார்கள். சில அதிமுகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் எடப்பாடியின் பேச்சை கேட்டு செயல்பட்டு வருகிறார்கள். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு துரோகம் செய்த எடப்பாடி அதிமுகவில் அதற்கு பிறகும் நீடிப்பாரா என்பது சந்தேகம்தான். ஆனால் அதற்கு முன்பாகவே ஓபிஎஸ் அவர்கள் புதிய கட்சியை தொடங்கி அது மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டால் அதிமுகவின் நிலைமை என்ன என்பதுதான் கேள்விக்குறியாக மாறியுள்ளது. குற்றவாளியாக இருந்தால் எடப்பாடிக்கு என்ன தண்டனை வழங்கலாம்?